ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் தலையை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். இந்த பரிசுத்த ஆவியானவரை எதற்காக கர்த்தர் நம்மேல் ஊற்ற வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியை நாம் எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு எதற்காக தேவை? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நான் நிர்பந்தமான மனிதன், ஐயோ நான் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கிறேன், நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையின் இக்கட்டிலே நான் அகப்பட்டிருக்கிறேன், யார் என்னை விடுதலையாக்க முடியும்? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். தெய்வமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார், இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார், உங்களுக்கு எதிரான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார்.